அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே வந்துவிட்டோம். நாம் கிறிஸ்மஸை எதிர்நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு நாளாகும், முக்கியமான ஒரு பண்டிகையாகும். இந்த கிறிஸ்மஸை மகிழ்ச்சியான நாள் என்று எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். உலகத்திலே பெரும்பான்மையான மக்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களும் இந்த நிகழ்விலே பங்கு பெறக்கூடிய ஒரு வாஞ்சியோடு காணப்படுகிறார்கள். அருமையானுள்ளே பிள்ளைகள், சபைகள், அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய ஊழியர்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ்க்காக தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். பிள்ளைகள் கிறிஸ்மஸ் காலங்களிலே துணிமணி கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கு புத்தம்புது செய்திகளை கொடுக்க வேண்டுமே என்று ஆயத்தப்படுகிறார்கள். அதே சமயத்தில் பாடகர் குழுவினர் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தோடு கிறிஸ்மஸை எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்மஸ் காலத்திலே ஏராளமான செலவுகள் வருமே, இதை எவ்வாறு மேற்கொள்வது என்று பல அழுத்தத்தோடு வாழுகிறார்கள். வியாபாரிகளுக்கு கிறிஸ்மஸ் காலமானது கொண்டாட்டமான ஒரு காலமாக மாறிவிடுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ஆனது வரலாற்றை இரண்டாக பிரிக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இரண்டாக பிரித்து விடுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1-20 வசனம் உள்ள பகுதிகளை கவனமாக தெளிவாக வாசித்து பாருங்கள். இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது கிறிஸ்மஸ் காலத்திலே நடந்த அல்லது அவர்கள் சந்தித்த முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு விவரிக்க போகிறேன். அதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லது இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? ப்ராப்ளம்ஸ், அதாவது பிரச்சனைகள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-20 வசனங்களை வாசித்தால் கிறிஸ்துமஸ் வரலாற்றிலே மரியாள், அதே சமயத்திலே அவளுடைய கணவனான யோசேப்பு முக்கியமானவர்கள். இவர்கள் வாழ்விலே அநேக பிரச்சனைகளை சந்தித்தார்கள். மரியாள் சந்தித்த பிரச்சனை என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நாம் காணும்போது அவள் நிறை கர்ப்பிணியான பெண்ணாக காணப்படுகிறாள். அந்த நிறை கர்ப்பிணியான அந்த பெண்மணியானவள், அவள் அந்த சூழ்நிலையிலே அவள் பயணம் செய்கிற நிலையிலே அவள் காணப்படுகிறாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, அந்த காலத்திலே அகஸ்து ராயன் என்பவன் உலகமெங்கும் குடிமதிப்பு ஏற்படுத்த வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மக்களும் என்ன செய்கிறார்கள்? தங்கள் தங்கள் ஊரிலே சென்று அவர்கள் குடிமதிப்புக்கு பதிவு செய்ய போகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே கன்னி மரியாளாகிய அந்த பெண்மணி அவள் தன்னுடைய புருஷனோடு சேர்வதற்கு முன்பாகவே அவள் குழந்தை பாக்கியத்தை பெற்றாள். இதை கண்ட அல்லது கேள்விப்பட்ட யோசேப்பு அவளை தள்ளிவிட அங்கே முயற்சிக்கிறான். பிறகு ஆண்டவருடைய தூதனுடைய அந்த வெளிப்பாட்டின் மூலமாக ஆண்டவருடைய கிருபையினாலே மரியாளை அவன் இணைத்து கொள்கிறான், சேர்த்து கொள்கிறான். அருமையானவர்களே, மரியாளுடைய வாழ்க்கையிலே, அவளுடைய வாழ்க்கையிலே குழந்தை உருவானது ஒரு பெரிய அதிசயமான ஒரு செயல். ஏனென்றால் அந்த கற்பத்தில் உள்ள பிள்ளை தேவனுடையது அல்லது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அது அழைக்கப்படுகிற ஒரு பிள்ளையாய் காணப்படுகிறது.
ஆகவே மரியாளுடைய வாழ்க்கையிலும் நிந்தைகள், அவமானங்கள், அது மாத்திரமல்லாமல் புருஷனாலே தள்ளிவிடக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டது. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையிலே குழப்பங்கள், இவளை ஏற்றுக்கொள்ளலாமா என்கிற நிலைப்பாடு அவனுக்குள்ளே நேரிட்டது. ஆனால் ஆண்டவருடைய தூதன் மூலமாக யோசேப்புக்கு அந்த முழு செய்தியின் ஆழம், அடிப்படையை புரிந்தபோது மரியாளை அவன் ஏற்றுக்கொண்டார். ஆகவே மரியாளுடைய வாழ்க்கையிலும் யோசேப்பின் வாழ்க்கையிலும் அவர்கள் சந்தித்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகும். அவர்கள் 2 பேரும் கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் வாழ்விலே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. பலர் எண்ணுகிறார்கள், கீழ்ப்படிந்ததினாலே பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அப்படி அல்ல. கீழ்ப்படிவதனாலே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதனாலே அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை நின்று நமக்கு உதவி செய்வார். பலர் எண்ணுகிறார்கள், கிறிஸ்தவனாய் மாறின உடனே, கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த உடனே பிரச்சனைகள் அழிந்து விடுமா? அழியாது. ஆனால் பிரச்சனைகள் மத்தியிலே ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மரியாளும் யோசேப்பு சந்தித்த பிரச்சனைகள் 3 ஆகும். ஒன்று வரி, டாக்ஸஸ். ஏனென்றால் அங்கே இஸ்ரவேல் நாடானது ரோமர்களாலே ஆட்சி செய்யப்பட்டது. ஆகவே உலகமெங்கும் குடிமதிப்புக்கு ராயனாலே கட்டளையிடப்பட்டதினாலே அந்த கட்டளை நிமித்தம் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றார்கள். இந்த அகஸ்தராயின் கட்டளைக்கு காரணம் என்ன? இந்த குடிமதிப்பு மூலமாக எவ்வளவு வரி வருகிறது என்பதை கண்டுகொள்ளவே அவன் திட்டமிட்டிருக்கலாம் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஆகவே ரோமர்களுடைய ஆட்சியிலே அங்கே யூதர்கள் சந்தித்த வரி சுமை அதிகமாகும். ஆகவே யோசேப்பும் மரியாளும் சந்தித்தது முதலாவது வரி பிரச்சனை. 2வதாக அவர்களுடைய பயணம். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் உண்மையாகவே அவர்கள் பெத்லேமிலிருந்து நாசரேத்து, இந்த 2க்கு இடையில் உள்ள தூரமானது சுமார் 90 மைல் ஆகும். இவர்கள் எருசலேம் வழியாக அவர்கள் கடந்து சென்றிருக்க வேண்டும். இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், மக்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து தங்கள் சொந்த ஊருக்கு சென்றதினாலே ஏராளமான மக்கள் அங்குமிங்குமாக பயணம் செய்வார்கள். ஆகவே இயேசுவின் பெற்றோர்கள் சந்தித்த பிரச்சனை வரி பார சுமை, 2வதாக பயணத்தின் சூழ்நிலை, 3வதாக அங்கே ஏராளமான மக்களுடைய பயண நெருக்கடியான ஒரு நிலையாகும். இந்த பிரச்சனையை தான் ஆண்டவருடைய தாயாரும் தகப்பனாராகிய அந்த மரியாளும் யோசேப்பும் சந்தித்தார்கள். முதலாவது, கிறிஸ்துமஸ் காலத்திலே முதல் காரியம் என்ன? முக்கியமான காரியம் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளிலே பொருளாதார பிரச்சனை உண்டு, ஆபத்தான பயண பிரச்சனை உண்டு, அதே சமயத்தில் சத்திரத்தில் இடம் இல்லை என்கிற ஒரு பிரச்சனை உண்டு. இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்திரத்தில் இடம் இல்லாததினாலே அங்கே கால்நடைகள் இருக்கிற, மாடுகள் இருக்கிற முன்னணியிலே பிள்ளையை அவர்கள் வைத்தார்கள், முன்னணியில் வைத்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அந்த முன்னணை என்பது ஃபீட் பாக்ஸ் என்று சொல்வார்கள். கால்நடைகளுக்கு ஆகாரம் வைக்கிற இடமாக சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கே மரியாளும் யோசேப்பும் அவர்கள் முதலாவது கிறிஸ்துமஸ் காலத்திலே சந்தித்தது பிரச்சனைகள். 2வதாக ப்ராமிசஸ், அதாவது வாக்கு தத்தங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 - 14 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தூதர்களை கர்த்தர் மேய்ப்பரிடத்திலே அனுப்புகிறார். 2ஆம் அதிகாரத்தில் 8 நாம் பார்க்க முடிகிறது. அங்கே தேவனுடைய தூதன் அங்கே அரசியல்வாதிகளிடத்திலோ அல்லது ஆன்மீக தலைவரிடத்திலோ அனுப்பவில்லை, சாதாரண மேய்ப்பரிடத்திலே அனுப்பப்படுகிறார்கள். மேய்ப்பர்கள் யூதர்கள் மத்தியிலே ஒரு அடிப்படையான தாழ்ந்த நிலை உள்ள ஒரு மக்கள், அவர்கள் மத்தியிலே அனுப்பப்படுகிறார்கள். இந்த மேய்ப்பர்களை அன்கிளீன் பீப்புள் என்று சொல்வார்கள், அதாவது அசுத்தமான மக்கள் என்று கூட சொல்வார்கள். ஆனால் அந்த மேய்ப்பர்களுடைய ஆடுகளினாலே, அந்த மேய்ப்பர்களுடைய அந்த தோல் உடைகளினாலே, அந்த மேய்ப்பர்கள் அவர்கள் உருவாக்கி வளர்த்த அந்த ஆடுகளின் மாம்சத்தை எல்லா மக்களும் அற்பமாக எண்ணவில்லை, ஏற்று அதை பயன்படுத்தி கொண்டார்கள். இங்கே
தேவதூதன் மூலமாக அங்கு வாக்குத்தத்தமானது மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. தாவீதின் ஊரிலே அங்கு மேசியா பிறந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரண்டாவதாக அங்கே இரட்சகர் நம்மை ரட்சிக்கும்படி பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு குறிப்புகளை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் எதிர்பார்த்தார்கள். இந்த தேவதூதர்கள் சொல்லுகிற அந்த பாடல் வழியாக, பரமசேனை வழியாக ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அருமையான சம்பவத்தின் வழியாக தூதர்கள் என்ன பாடினார்கள்? தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று பாடினார்கள். ஆகவே அங்கே முதல் வார்த்தை மகிமை, க்ளோரி. ரெண்டாவது வார்த்தை பீஸ், சமாதானம். மூன்றாவதாக மனிதர் மேல் பிரியம் என்று சொன்னால் ஃபேவர் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமை படைத்தவராக காணப்படுகிறார். ஆகவே கிறிஸ்மஸ் காலத்திலே முதல் கிறிஸ்மஸ் உண்மையாய் நடந்த அந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே அவர்கள் பிரச்சனையை சந்தித்தார்கள். மேய்ப்பர்கள் வாக்குத்தத்தங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். தூதர்களால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை அறிந்து கொண்டார்கள். மூன்றாவதாக இவர்கள் பிரகடனம் பண்ணினார்கள் அல்லது பிரசித்தம் பண்ணினார்கள். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 15 18 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட செய்தியை கேட்ட உடனே புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் கமிட்டியை கூட்டவில்லை அல்லது கலந்து உரையாடவில்லை. உடனடியாக கீழ்ப்படிந்து சென்றார்கள். போய் தங்களுக்கு அடையாளம் சொல்லப்பட்டபடியே அவர்கள் பிள்ளையை முன்னணியில் கண்டார்கள். அருமையானவர்களே, அங்கே வேதவசனத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 16 தீவிரமாய் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. 2ஆம் அதிகாரம் 17 பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உள்ள முக்கியமான காரியம் என்ன? ஒன்று பிரச்சனைகள், இரண்டாவது வாக்குத்தத்தங்கள், மூன்றாவது பிரசித்தம் பண்ணினார்கள். ஆகவே ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை காணும்படி வேகமாய் சென்றவர்கள் அதே போல ஆண்டவரை பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவரை அறிவிக்கிற அந்த பிரசித்தம் பண்ணுகிற அந்த பணி இருக்கிறதா? ஒருவேளை பாடகர் குழுவாக சென்று ஆண்டவருடைய கிறிஸ்மஸ் கேரலை கொண்டாடுகிறோம். ஆனால் ரட்சிப்பின் செய்தியை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் மற்ற அயலாகத்து மக்களுக்கும் நாம் அதை சொல்கிறோமா? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். நான்காவதாக துதித்தார்கள் என்கிற ஒரு காரியம் வருகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2ஆம் அதிகாரத்திலே வேத வசனத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் துதிக்க தொடங்கினார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 20 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்டதை கேட்டு அவர்கள் பிள்ளையை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? திரும்ப வரும்போது துதித்தார்கள். இதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, துதிக்கிற தன்மை மிக முக்கியமானது. இந்த துதியை அவர்கள் 2 விதமாக செய்திருக்கலாம். ஒன்று பெர்சனலாக தனிப்பட்ட அளவிலே செய்திருக்கலாம், அல்லது முழு குழுவாக எல்லாரும் கேட்கக்கூடிய அளவிலே துதித்து கொண்டே வந்திருக்கலாம். இந்த துதி என்று சொல்லும் பொழுது அங்கே வேதவசனம் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன? தூதர்களும் துதித்தார்கள், மேய்ப்பர்களும் துதித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே துதி மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆகவே துதி மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தூதர்களால் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அவர்கள் கீழ்ப்படிந்து பிள்ளையை கண்டு துதித்து கொண்டு திரும்புகிறார்கள். இதை கேட்டவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் இவருடைய துதியானது பெர்சனலாக இருக்கலாம் அல்லது பப்ளிக்காக இருக்கலாம். அருமையானவர்களே,
கிறிஸ்மஸ் காலங்களிலே உள்ள முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒன்று பிரச்சனைகள், இரண்டாவது வாக்குத்தத்தங்கள், மூன்றாவதாக அங்கு வேதவசனம் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பிரசித்தம் பண்ணுகிற ஒரு காரியங்கள், நான்காவதாக துதிக்கிற காரியங்கள் என்று சொன்னேன். ஐந்தாவதாக கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். அங்கே லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்திலே இதை கேட்ட மரியாள் ஆழ்ந்து சிந்தித்தாள் என்பதை வேதத்திலே வாசிக்க முடியுது. இவைகளை தன் மனதில் வைத்து சிந்தித்தாள் என்று சொல்லப்படுகிறது. சிந்தனை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சாதாரணமாக சிந்திப்பது, அது யாவரும் செய்யக்கூடிய ஒன்று. இன்னொன்று என்ன, ஆழ்ந்து சிந்திப்பது. இந்த ஆழ்ந்து சிந்திப்பதிலே அநேக காரியங்கள் வருகிறது. இன்றைக்கு அநேகர் வெளிப்படையாக சிந்திப்பார்கள். ஆனால் இவளோ மரியாளோ ஆழ்ந்து சிந்தித்தாள். ஏனென்றால் நடந்த எல்லாவற்றையும் மேய்ப்பர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட காரியங்களையும் எண்ணி அவள் ஆழ்ந்து சிந்தித்தாள். ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை மாத்திரமல்ல, யோசேப்பை மாத்திரமல்ல, இந்த அருமையான மேய்ப்பர்களை கூட அவர் பயன்படுத்துகிறாரே என்று எண்ணி அவள் சிந்தித்திருக்கலாம். அருமையானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். இங்கே வேத வசனத்திலே இப்படிப்பட்ட அருமையான காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே அவள் சிந்திப்பதிலே 2 குறிப்புகளை சொல்கிறேன். ஒன்று, அவள் ஆச்சரியப்பட்டாள். இன்னொன்று, அவள் அங்கே தொழுது கொண்டாள் என்று சொல்லலாம். இங்கே தொழுது கொள்ளுகிற காரியத்திலே அங்கே மரியாளை பற்றி சொல்லப்படவில்லை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். அங்கு ஞானிகள் பிள்ளையை கண்டு அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்கள் தொழுது கொண்டார்களா? வேத வசனத்திலே அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் தொழுது கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் ஞானிகள் தொழுது கொண்டார்கள். ஆழ்ந்து சிந்திப்பதினாலே 2 காரியங்கள் வரும். ஒன்று, நமக்குள்ளே ஆச்சரியமான காரியங்கள், எண்ணங்கள் வரும். இரண்டாவது, அந்த ஆச்சரியத்தின் எண்ணத்திலே ஆண்டவரை தொழுது கொள்கிற பாக்கியம் கிடைக்கும். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் காலங்களிலே, அதுவும் முதல் தடவையாக கிறிஸ்மஸ் சம்பவம் நடந்த காலங்களிலே முக்கியமான சில காரியங்களை சொன்னேன். முதலாவதாக அங்கு பிரச்சனை, இரண்டாவதாக அங்கு வாக்குத்தத்தங்கள், மூன்றாவதாக பிரசித்தம் பண்ணினார்கள், நான்காவதாக அவர்கள் துதித்தார்கள், ஐந்தாவதாக இதை மனதில் வைத்து சிந்தித்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தரலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்திருக்கலாம், பிரசித்த பண்ணுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கண்டபோது துதிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஆழ்ந்து சிந்தித்து அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோமா? நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். முதல் கிறிஸ்மஸ் நடந்த அந்த சூழ்நிலையை நாங்கள் சிந்தித்தோம். பிரச்சனைகள், வாக்குத்தத்தங்கள், பிரசித்தம் பண்ணுகிற தன்மைகள், துதிக்கிற காரியங்கள், ஆழ்ந்து சிந்திக்கிற காரியங்கள், மனதில் வைத்து யோசிக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் நாங்கள் சிந்தித்தோம். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உம்மை சிந்திக்க, ஆராதிக்க, உம்மை துதிக்க, வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்ள, பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவரை நம்பி முன்னேறி செல்ல உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.